சனாதன பேச்சுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை ரத்து செய்ய கோரி அமைச்சர் உதயநிதி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன். உதயநிதி ஸ்டாலின் தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது, எதிர்த்தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? சென்னையில் கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பில் சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் சனாதனத்தை டெங்கு மலேரியாவை போல ஒழிக்க வேண்டும் என தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். இதையடுத்து அவருக்கு எதிராக தமிழ்நாடு, டெல்லி, மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புகார்கள் என்பது அளிக்கப்பட்டன. இதில் சில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சம்மன் அனுப்பிய நிலையில் தனக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை ரத்து செய்ய கோரியும் ஒன்றாக நீட்டு ஒரே வழக்காக விசாரிக்க கோரியும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரிக்கிறது. நீதிபதிகள் இந்த மனுவை பரிசீலித்தவுடன் ஒரு அமைச்சராக இருக்கும் நபருக்கு இது போன்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசினால் என்ன நடக்கும் என்பது தெரியாதா? இவ்வாறு சர்ச்சைக்குரிய வகையில் பேசிவிட்டு தற்பொழுது எனது பேச்சுரிமை மற்றும் மத சுதந்திரம் ஆகிய உரிமைகளை சுட்டிக்காட்டி இந்த வழக்கை தொடர முடியுமா என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் பத்திரிகையாளர் அர்ணாப் கோசாமி, வழக்கறிஞர் நுபுர் சர்மா மற்றும் ஊடகவியலாளர் ஜுபேர் ஆகிய வழக்குகளில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு இதில் பொருந்தும். அதில் குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் தாக்கல் செய்த வழக்குகளை ஒன்றாக இணைத்து விசாரிக்க முடியும் என்ற விஷயத்தை தெரிவித்தார். மேலும் இந்த எந்தெந்த வழக்குகளில் சமன் அனுப்பப்பட்டுள்ளது என்ற விவரத்தையும் நீதிபதிகள் கேட்டறிந்தனர். இந்த மனு மீதான விசாரணை தற்போது மார்ச் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். அன்றைய தேதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் நடைபெறும் வழக்குகளை ஒன்றாக இணைத்து விசாரிக்க உத்தரவிடுமா என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.